வீரம் பேசும் வள்ளல் காளை. மதுரை அருகிலுள்ள ஒரு அழகான கிராமம் வீரநாடு. அந்த ஊரில் ஒவ்வொரு ஆண்டும் தை மாதம் வந்தாலே மக்களின் முகத்தில் ஒரு தனி ஒளி. ஏனென்றால் ஜல்லிக்கட்டு திருவிழா. அந்த ஊரில் ஒரு காளை இருந்தது. அதன் பெயர் வள்ளல். வள்ளல் மிகவும் வலிமையானது, ஆனாலும் மிகுந்த பொறுமையும் நல்ல மனமும் கொண்டது. வள்ளல் மனதுக்குள் பேசிக்கொண்டது, நான் ஓடுவது வெற்றிக்காக மட்டுமில்லை, என் விவசாய அப்பாவின் மரியாதைக்காக. வள்ளலை வளர்த்தவர் கருப்பசாமி என்ற விவசாயி. அவர் வள்ளலை தன் பிள்ளை போல பார்த்துக் கொண்டார். காலை நேரத்தில் நல்ல தீவனம், மாலையில் குளியல், இரவில் அன்பான பேச்சு. ஜல்லிக்கட்டு நாளன்று ஊர் முழிக்க கோலம், கொடி, மேளம், நாதஸ்வரம். இளைஞர்கள் எல்லாம் தயாராக நின்றனர். கருப்பசாமி வள்ளலின் காதில் மெதுவாக சொன்னார், வள்ளலே, உன் வீரத்தை காட்டணும், ஆனா யாரையும் காயப்படுத்தக்கூடாது. வள்ளல் தலையாட்டியது. அப்பா, புரிந்துகிட்டேன் என்று சொல்வது போல. வாடிவாசல் திறந்தது. மேளங்கள் முழங்கின. வள்ளல் வேகமாக ஓடியது. மண்தூசி பறந்தது. பல இளைஞர்கள் முயன்றனர், ஆனால் வள்ளல் யாரையும் தள்ளவில்லை, யாரையும் காயப்படுத்தவில்லை. ஒரு இளைஞன் மட்டும் வள்ளலின் அருகே வந்து மரியாதையுடன் நின்றான். அவன் கைகளை உயர்த்தி சொன்னான், இந்த காலை வீரத்தோடு நல்ல மனமும் கொண்டது. அந்த நிமிடம் மக்கள் எல்லாம் கைத்தட்டினார்கள். கருப்பசாமியின் கண்களில் ஆனந்த கண்ணீர். ஊர் பெரியவர் சொன்னார், இதுதான் ஜல்லிக்கட்டு, வீரமும் மனிதத்தன்மையும் ஒன்றாக இருப்பது. அன்று வள்ளல் வெற்றி காளையாக பூற்றப்பட்டது. கருப்பசாமியும் ஊரின் பெருமையாய் உயர்ந்தார். கதையின் கருத்து: ஜல்லிக்கட்டு என்பது வன்முறை அல்ல, அது விவசாய கலாச்சாரம். வீரத்துடன் மனதநேயமும் சேரும்போதுதான் உண்மையான வெற்றி.